பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த இடையில்லா வல்லவனாம் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். ஷவ்வால் சந்தோஷம் எனும் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று புத்தாடை அணிந்து புதுமணம் பூசி பாசத்தோடு சேர்த்து பலகாரங்களையும் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்து உவகை உற்றிருக்கும் இந்த வேளையில் நாமும் சிறப்பு கலந்துரையாடல் மூலமாக உங்களை எல்லாம் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சரி, ஒரு மாத காலம் நோன்பிருந்து பல தியாகங்களை செய்து மக்களுக்காக ஏனையோருக்காக நாங்கள் மாறி வழங்கி இன்று பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக. இன்று இந்த பெருநாள் தினத்திலே பெருநாள் அதே போல எங்களிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கின்ற நோன்பு சம்பந்தமாக அந்த ரமலான் மாதம் சம்பந்தமான ஒரு மீள்பார்வையை செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த ஷவ்வால் சந்தோஷம் சிறப்பு கலந்துரையாடலிலே எங்களோடு வந்து இணைந்திருக்கின்றார் இன்றைய இந்த பெருநாள் தினத்திலே ஷேக் அஹமத் யாசிர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய ஈத் முபாரக் நோன்பு பெருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இந்த வேளையிலே நாங்கள் நோன்பை கடந்து விட்டோம் அல்லது நோன்பு எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறையும் அந்த நோன்பை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துவா பிரார்த்தனைகளோடு நிகழ்ச்சிக்குள் வரலாம். இந்த ரமலான் மாதம் என்பது புனிதமும் அருளும் மகத்துவமும் மிக்க மாதம் என்பதிலே ஐயப்பாடு இல்லை. அதிலே இருக்கின்ற அந்த மாதத்திலே இருக்கின்ற புனிதத்தன்மையை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய செயல்களை எல்லாம் மாற்றி அமைத்து மனித புனிதர்களாக மாறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் ரமலானை நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் அல்லது ரமலான் எங்களை விட்டு கடந்து சென்றிருந்தாலும் அந்த ரமலானிலே பெற்ற பாடங்களையும் பயிற்சிகளையும் நாங்கள் சதா காலமும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதே ஒரு உண்மையான மூமினுடைய முஸ்லிமினுடைய கடமையாகவும் கடற்பாடாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றும் கூட நாங்கள் பெருநாள் சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கு முன்பு எங்களோடு இருந்த ஒரு மிகப்பெரிய விருந்தாளி ஒரு உறவாக இருந்த அந்த நோன்பு பற்றி அந்த ரமலான் மாதம் பற்றி நாங்கள் பேசுவோம். ஷேக், இந்த ரமலான் நோன்பு என்பது எங்களுக்குள்ளே பல ஆன்மீக லௌகிக ரீதியான மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒரு மாதமாக ஒரு காலமாக இருக்கிறது இல்லையா? அதனுடைய தாக்கம் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கிறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. ஷவ்வால் சந்தோஷம் என்ற நிகழ்ச்சி கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரம் இன்றைய நாள் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் ஈத் முபாரக். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அமால். பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நானும் உங்களோடு கலந்து கொள்கின்றேன். அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே, உண்மையில் கடந்து சென்ற அந்த மாதம் அது பற்றி மீட்டி பார்க்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆன் ஏன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றது என்பதை சற்று ஞாபகிப்பது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவின் 183வது வசனம், பல தடவைகள் மீட்டப்பட்ட அந்த வசனம், அதனை இப்போது பார்க்கின்ற போது புலகாங்கிதம் அடைகின்றேன். ஏனென்றால் அந்த வசனம் இப்படி சொல்கின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் தக்குவா உள்ள மனிதர்களாக இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இப்போது இன்றைய நாள் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நோன்பை நோற்று ஒரு வித்தியாசமான மாற்றத்திற்கு ஆளாகி இருக்கின்ற மனிதர்களாகத்தான் நானும் நீங்களும் இருக்கின்றோம். அந்த வசனம் எதிர்பார்த்த தக்வா எமக்குள் ஏற்பட்டிருக்கின்றதா? நாங்கள் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாறி இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கின்ற போது நிச்சயமாக பலரிலும் பல்வேறுபட்ட வித்தியாசமான தரங்களில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் நோன்பு எமக்குள் ஏற்படுத்திய மாற்றங்களை நாங்கள் இன்றைய நாள் இந்த கலந்துரையாடலில் தொடராக பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பத்திலேயே உள்ளொரு முக்கியமான விஷயம்தான் குர்ஆனுடனான உறவு நோன்பில் எமக்கு ஏற்பட்ட மிகவும் அற்புதமான ஓர் விளைவு. ஏனென்றால் இந்த மாதம்தான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதாக அல் குர்ஆன் எமக்கு பறைசாற்றுகின்றது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான்.
இந்த மாதம்தான் குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டது, அது நன்மையையும் தீமையும் உங்களுக்கு பிரித்தறிவிக்கின்றது என்று அந்த மாதத்தில் நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் குர்ஆன் நமக்கு ஏவி இருக்கின்றது அல்லவா. அந்த வகையில் நோன்பு நோற்றுவோம், குர்ஆனோடு நேரம் கடத்தினோம், அழகானதொரு வாழ்க்கையை நோக்கி நகர முடியுமாக இருந்தது. எல்லோரும் தொழுகையின் பாலும் மஸ்ஜிதின் பாலும் விரைந்து சென்றோம். பல்வேறுபட்ட ஆன்மீக ரீதியான மாற்றங்களை எமக்குள் ஏற்படுத்த எல்லோரும் முயற்சி செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாற்றங்கள் நிச்சயமாக பலரிலும் பல்வேறு விதங்களிலும் தாக்கம் செலுத்தி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த ரமலானிலே நாங்கள் எடுத்திருக்கின்ற பயிற்சிகளை, ரமலானுடைய வழிகாட்டல்களை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதுதான் சிறப்பு இல்லையா ஷேக்? ஆமாம். அந்த வகையில் இந்த ரமலான் மாதம் என்றதுமே எல்லோருமே வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக, எங்களிடம் எது இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாங்கள் பிறருக்காக கொடுக்க முனைவோம். பிறருடைய பசிகளை நாங்கள் உணர்கின்றோம். பிறருடைய இன்னல் இடர்களை எல்லாம் உணர்ந்து நாங்கள் நற்காரியங்களிலே ஈடுபடுகின்றோம். அதிகமான செலவுகளை செய்வதிலே முன்னுரிமை காட்டுகின்றோம். அந்த வகையில் அந்த செலவுகள் செய்வதற்கும் ஏனைய சமூக செயற்பாடுகள் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் ஈடுபடுவதற்கும் மற்றவர்களுடைய நலன்கள் சார்ந்த விடயங்களிலே சிந்திப்பதற்கும் இந்த ரமலான் எங்களுக்குள் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது ஷேக்? ரமதான் ஒவ்வொரு மனிதனும் நோன்பு நோட்பதன் ஊடாக உலகில் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்ற மனிதர்களின், பசியோடு வாழ்கின்ற மனிதர்களின், கஷ்டங்களோடு வாழ்கின்ற மனிதர்களின் உணர்வையும் அவர்களது சோதனைகளையும் புரிந்து கொள்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனின் வேதனையையும் சோதனையும் தனதாக எடுத்து சுமக்கின்ற நேரம் அதிலிருந்து வெளியே வருவதற்கு எப்படியெல்லாம் உதவலாம் என்று யோசிப்பான். அப்படியான ஒரு மாதமாகத்தான் இந்த ரமதான் மாதம் அமைந்திருந்தது. எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நினைக்கின்ற பொழுதே சில போது உங்கள் மயிர் கூச்செறிகின்ற, சில போது நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கின்ற, உணர்வுபூர்வமாக சிந்திக்கின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் கண்டிருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை வர்ணிக்கின்ற ஒரு நபிமொழியில் இப்படி வருகின்றது. கேன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர், மிக அதிகமாக செலவழிக்கின்ற மனிதராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக ரமதானில் கேன இதா லக்கியஹு ஜிப்ரீல் கேன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர் மினர் ரீஹில் முர்சலா அவு கமா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீசுகின்ற தென்றல் காற்றை விடவும் அதிகமாக செலவழிப்பவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அது சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், ரமதான் மாதத்தில் பிற மனிதர்களது கஷ்டங்களும் சோதனைகளும் புரிகின்றன. எனவே எப்படியேனும் ஒவ்வொருவரையும் விடுவிப்பதற்கு ஏதேனும் முயற்சிகளில் ஈடுபட ஒவ்வொரு மனிதனும் முயற்சிக்கின்றார்கள். அந்த வகையில் எனக்கும் உங்களுக்கும் கூட அப்படியான பல அனுபவங்கள் இருந்திருக்கலாம். நிச்சயமாக யோசித்து பார்த்தால், தேடி பார்த்தால் நீங்களே இப்போது வியந்து போகின்ற அளவில் நீங்கள் செலவழித்திருப்பீர்கள். அப்படி செலவழித்த உள்ளங்களுக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. இன்னும் ஒரு பார்வையை கட்டாயம் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் தான் வாழ்க்கையில் முன்னைய காலங்களில் எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்பார். எல்லா மனிதர்களும் பாவங்கள் செய்திருப்பார்கள், அதுதான் யதார்த்தம். அப்படி பாவங்கள் செய்த மனிதர்கள் அந்த பாவங்களை அழிப்பதற்கான வழிகளை வித்தியாசமான விதங்களில் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. அதில் ஒன்று தான் சதகா, செலவழித்தல். அந்த வகையில் ஓர் நபிமொழியின் பிரகாரம் செலவழிப்பதானது எமது பாவங்களை அழிக்கக்கூடியது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்ன சதகா துத்ஃபிஉல் ஹதீஅ கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார். சதகா பாவங்களை அழித்துவிடும். எது போன்றென்றால், நீர் எப்படி நெருப்பை அணைத்து விடுமோ அது போன்று பாவங்களை சதகாக்கள் அழித்துவிடும். அது பெரிய பாக்கியம் அல்லவா? எனவே இந்த ரமதான் மாதத்தில் மனிதர்கள், முஃமின்கள் அதிகமாக செலவழிப்பார்கள். தமது பாவங்களை எல்லாம் மன்னிக்கச் செய்து, மறக்கச் செய்து, அழகான முறையில் தூய்மையான மனிதர்களாக ரமதானை விட்டும் வெளியேறி வர வேண்டும் என்று தான் ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டிருப்போம். அதற்காக பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதங்களில் செலவழித்திருப்பதை நாங்கள் அனுபவத்தில் கண்டிருப்போம். நிச்சயமாக எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே ஷேக், பள்ளின மக்களும் செறிந்து வாழுகின்ற ஒரு நாடு.
நாங்கள் வெவ்வேறு விதமான மதங்களை சமயங்களை நாங்கள் பின்பற்றினாலும் அனுஷ்டான முறைகளிலே மாற்றங்கள் இருந்தாலும் மனிதர்கள் என்று பார்க்கின்ற போது எல்லோருமே ஒன்றுதான். மனிதர்களுக்கு இருக்கின்ற குறிப்பிட்ட வகையான சில உணர்வுகள் ஒன்றுதான். அந்த அடிப்படையில் நாங்கள் சமூகங்களோடு சேர்ந்து வாழ்வதும் இன நல்லுறவை பேணுவதும் அதில் முக்கியமாக குடும்ப உறவுகளை பேணுவதும் கூட இஸ்லாத்திலே மிக உயர்வாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையா? அதற்கும் கூட எங்களுடைய இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இந்த ரமலான் மாதமும் அதுக்கு மிக பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்கள் கூறுவது ஒரு அழகான யதார்த்தபூர்வமான உண்மை. உண்மையில் ஒரு முஸ்லிம் இலங்கையில் வாழ்வதென்பது, பிறந்ததென்பது, இந்த நாட்டில் இந்த நோன்பை கழிக்க கிடைத்ததென்பது எனது பார்வையில் ஒரு பாக்கியம். ஏனென்றால் யதார்த்தமாக பேசுவதாக இருந்தால் ஒவ்வொரு மதத்தினதும் வித்தியாசமான பல கலாச்சாரங்களை, பல்வேறுபட்ட வைபவங்களை, பண்டிகைகளை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். வெசாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுக்கு வெசாக்கின் கலாச்சாரங்கள் எல்லாம் எங்களுக்கு வெசாக்கின் கலாச்சாரங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும். தைப்பொங்கலை எடுத்துக்கொள்ளுங்கள், தீபாவளியை எடுத்துக்கொள்ளுங்கள், அவற்றின் அந்த சமூகம் எப்படியெல்லாம் அந்த வைபவங்களை கொண்டாடுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். கிறிஸ்மஸ் என்று வந்தால் அந்த சமூகம் எப்படி அந்த கொண்டாட்டங்களை பேணுகின்றார்கள், அவர்களது வாழ்க்கை அமைப்பு எப்படி என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். முஸ்லிம் சமூகம் கொண்டாடுகின்ற இந்த நோன்பு பெருநாளை, ஹஜ்ஜி பெருநாளை எல்லாம் ஏனைய சமூகத்தவர்களும் புரிந்து கொள்கின்ற ஒரு அழகான நாட்டில் நாங்கள் வாழ்கின்றோம். அது பெரும் பாக்கியம், அல்ஹம்துலில்லாஹ். அதில் இந்த தலைப்பின் கீழ் நான் சில விஷயங்களை பேச விரும்புகின்றேன். முதலாவது, குடும்பத்தோடும் எமது அண்டை அயலவர்களோடும் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், ரமதானில் எப்படியான விதங்களில் எங்களது காலங்களை கடத்தினோம் என்பது பற்றி சற்று மீட்டி பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நான் கருதுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருக்கும் லி அஹ்லி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களது குடும்பத்துக்கு சிறந்தவர், நான் எனது குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக பெருமையாக பறைசாற்றி இருக்கின்றார்கள். அது சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், நாம் ஊரில் வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு மனிதர்களோடு வியாபாரங்களில் எமது தொழிலில் எல்லா மனிதர்களோடும் பழகுகின்ற போது நல்லவர்களாக இருப்போம். ஆனால் வீட்டுக்கு நாங்கள் மோசமானவர்களாக அல்லது கோபப்படுகின்றவர்களாக அறிமுகமானால் அது துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை. வீட்டுக்கு யார் நல்லவரோ அவர்தான் நாட்டுக்கு நல்லவர். அந்த விதத்தில் ரமதான் எமக்கான அப்படியானதொரு வாழ்க்கை அமைப்பை பழக்குகின்றது. அழகான முறையில் எமக்கான தேவைகளை இந்த ரமதானில் குடும்பத்தோடு ஏற்பாடு செய்வதற்கு மோட்டிவேஷனை வழங்கி இருக்கின்றது. குடும்பமாக சேர்ந்து ஒன்றாக நோன்பு திறந்திருப்போம், பலரோடும் சேர்ந்து பல விஷயங்களை கதைத்திருப்போம், உறவுகளை புதுப்பித்து கொண்டிருப்போம். எமது அண்டையாளவர்களை எல்லாம் அழைத்து நோன்பு திறக்கின்ற நேரங்களில் சேர்ந்து சாப்பிட்டிருப்போம், பல விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருப்போம். இதுவெல்லாம் இஸ்லாம் காட்டித்தந்த அழகான கலாச்சாரங்கள். நோன்பு அப்படியான நிலைமைகளை நிச்சயம் எமக்குள் ஏற்படுத்தியிருக்கும். அடுத்து, நாம் பல்லின சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டில் இருப்பதன் காரணமாக இந்த ஏனைய சமூகங்களையும் இஸ்லாம் சொல்கின்ற இந்த நோன்பின் யதார்த்தங்கள், இவற்றின் தாத்பரியங்கள், இந்த ரமதான் காலத்தில் நோன்பு நோட்பதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், இவையெல்லாம் ஏனைய மதத்தவர்கள் தெரிய வேண்டிய தேவை இருக்கின்றது. பலபோது உங்களிடம் கூட எத்தனையோ பேர் கேட்டிருப்பார்கள், 13-14 மணித்தியாலங்கள் சாப்பிடுவதில்லை, குடிப்பதும் இல்லையா, சற்றேனும் ஒரு மிடர் தண்ணீரை குடிக்க முடியுமே என்றெல்லாம் கேட்டிருப்பார்கள், வியந்து போயிருப்பார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டியதும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதும் நோன்பு எப்படிப்பட்டதொரு வாழ்க்கை அமைப்பை நமக்கு பழக்குகின்றது என்பதை சொல்ல வேண்டும். அந்த விதத்தில் நோன்பின் யதார்த்தங்களை அறிமுகப்படுத்துகின்ற எத்தனையோ இஃப்தார் நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் இடம்பெற்றன, அல்ஹம்துலில்லாஹ். அவற்றினூடாக இந்த நோன்பு எமக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை பிற சமூகங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. கொழும்பில் ஏன் நாங்கள் இருக்கின்ற இந்த இடங்களிலே எவ்வளவோ பெரிய இஃப்தார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. பல முஸ்லிம் அல்லாத சகோதர உறவுகளும் வந்து நோன்பு திறந்தார்கள், எங்களோடு வந்து அமர்ந்தார்கள், சிரித்து பேசினார்கள், இந்த கலாச்சாரங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். அவை நல்ல பல மாற்றங்களை சமூகங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றன என்பது வெள்ளிடை மலை மிக தெளிவான விடயமாக எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நாட்டிலே நாங்கள் பல மனிதர்களோடு வாழ்ந்து அவர்களுக்கும் இந்த நோன்பின்
ஆழமான அர்த்தங்களை புரிய வைத்து ஒரு ரமதானாக கடந்த ரமதான் சென்றது என்பது சந்தோஷமான ஒரு செய்தியாக நிச்சயம் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆமாம், நிச்சயமாக எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே இந்த ரமலான் காலம் வந்ததும் விசேடமாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கும் தொழுகைகளுக்கும் அரசாங்கமே நேரங்களை ஒதுக்கி தருகிறது. அது எவ்வளோ பெரிய ஒரு விடயம், பெரியது, உண்மையிலே பெரிய ஒரு விஷயம். அந்த வகையில் அவற்றையெல்லாம் நாங்கள் மிக கண்ணியத்தோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லையா? அவற்றையெல்லாம் நாங்கள் மிக கண்ணியமாக போற்றி பாதுகாத்து கொள்ளுகின்ற போதுதான் எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக தொடர்ந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காலகட்டம் இருந்தது ஷேக், இந்த ரமலான் மாதம் வந்தால் எங்களுடைய ஏனைய சகோதர மதத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகள் பாதைகளில் விடிய விளையாடுவார்கள், மற்றவர்கள் டிஸ்டர்பாக இருப்பார்கள், சத்தம் போட்டு கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவையெல்லாம் இப்போது குறைந்திருக்கிறது என்பதெல்லாம் ஒரு சந்தோஷமான விடயம். அதில் ஒரு விஷயம் பேச வேண்டும். உண்மையிலேயே அந்த பக்குவத்தை இன்று சமூகம் அடைந்திருக்கின்றது. நீங்கள் சொன்ன விதத்தில் ஒரு காலத்தில் சில மார்க்க வரையறைகளை மீறி, பாதை ஒழுங்குகளை மீறி, பல்வேறு விதங்களில் தடங்கல்களை ஏற்படுத்திய குற்றுணர்வு எமக்குள் இருக்கின்றது. ஆனால் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம் சமூகம் அழகான முறையில் வழிநடாத்தப்பட்டு நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இரவில் தொழுகையின் போது வெளியே இருக்கின்ற யாருக்கும் எந்த விதத்திலும் சங்கடங்கள் இல்லாமல் தொழுகையை நடாத்துகின்றார்கள். ஆண்கள் பெண்களாக வருகின்றார்கள், ஆனால் பேணுதலாக பக்குவமாக வந்து அவர்களது வாகனங்களை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி, தொழுகைக்கு கலந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கலந்து கொண்டு பிரிந்து செல்கின்றார்கள். அதே நேரம் பாதையோரங்களில் கூடியிருந்த இளைஞர் சமூகம் இப்போது மாறி இருக்கின்றது. அவர்கள் பக்குவம் அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் வெவ்வேறு இடங்களில் சிலர் விளையாட்டுக்கென சில இடங்களை இன்டோர் கேம்ஸை தெரிவு செய்து அங்கே போய் பேசுகின்றார்கள், விளையாடுகின்றார்கள், குதூகலமாக இருக்கின்றார்கள். இவையெல்லாம் வரவேற்க வேண்டிய விடயங்கள். அதே போன்று யுவதிகள் அவர்களுக்கென்று சில இடங்களை தெரிவு செய்து அவர்களது வேலைகளை செய்து கொள்கின்றார்கள். இப்படி கலாச்சாரங்கள் மாறி நாட்டுக்கேற்ற விதத்தில் ஒரு வளர்ச்சி கண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இந்த முறையெல்லாம் பிற மதத்தவர்கள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியதாகவோ விமர்சித்து திரிந்ததாகவோ காணவில்லை. இது இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள சகவாழ்வினதும் ஒற்றுமையினதும் விளைவாக எங்களால் காண முடியுமாக இருக்கின்றது அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் ஒரு ஆரோக்கியமான விடயம். அதை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை, எங்களுடைய கொண்டாட்டங்களை மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்து கொள்வது தான் பொருத்தமானதாக இருக்கும். அந்த வகையில் இன்று நாங்கள் பெருநாள் தினத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய எங்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்களை கூட நாங்கள் மிக கண்ணியமான முறையிலே, மிக கவனமான முறையிலே, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல், இடைஞ்சல் இல்லாமல், யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத வகையிலே கொண்டாடி கொள்வதைத்தான் இஸ்லாமும் எதிர்பார்க்கிறது. அந்த வகையில் எங்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று இஸ்லாம் எவ்வாறான வழிகாட்டலை தந்திருக்கிறது ஷேக்? குர்ஆனில் நோன்பு பற்றிய அந்த வசனங்கள் தொடராக வந்து 186வது வசனம் முடிகின்ற போது இப்படி வருகின்றது: யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். உங்களுக்கு அல்லாஹு தாலா இலகுபடுத்தலை தான் நாடுகின்றான், யாரையும் கஷ்டத்தில் வீழ்த்த விரும்புவதில்லை என்பதை சொல்லிவிட்டு, வலி துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், நீங்கள் நேர்வழி பெற்ற அந்த நிகழ்வை, நேர்வழி பெற்ற இந்த மாதத்தின் கொண்டாட்டங்களை பெருமையோடு தக்பீர் சொல்லி கொண்டாடுவதற்காகத்தான் இந்த பெருநாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்பதாக அந்த குர்ஆன் ஆயத் எமக்கு வலியுறுத்தி நிற்கின்றது. வலி துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன், அதனூடாக நீங்கள் நன்றியுள்ள மனிதர்களாக மாறுவீர்கள். எனவே இந்த பெருநாள் என்பது கடந்த 29-30 நாட்கள் நோன்பு நோற்றதன் விளைவாக, அதில் எமக்குள் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக, அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற மனோபக்குவத்தில் நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு பெருநாள் தான் இந்த பெருநாள். அதனால் தான் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷம் அடைகின்றோம். இன்னும் ஒரு அழகான ஆழமான யதார்த்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவா? மஸ்ஜிதுகளுக்குள்ளே மாதவிடாயான பெண்கள் வருவது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். பெருநாள் தொழுகையை திடல் ஒன்றில் ஏற்பாடு செய்து தொழுங்கள் என்று இஸ்லாம் எமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? மாதவிடாயோடு உள்ள பெண்களும் கூட
எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து வந்து அழகாக குதூகலமாக இந்த பெருநாள் கொண்டாடப்பட வேண்டும். அந்த யதார்த்தத்தை புரிந்து இஸ்லாம் எமக்கான வழிகாட்டலை தந்திருக்கின்றது. எனவே யாரும் விட்டு வைக்கப்படக்கூடாது, யாரும் பாதிக்கப்படக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திடல் தொழுகையை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது. பல மஸ்ஜிதுகளில் பல திடல்களில் இன்றைய நாள் காலை பெருநாள் தொழுதிருப்பீர்கள். எல்லோரும் சந்தோஷமாக நேரங்களை செலவழித்திருப்பீர்கள். கொழும்பில் உள்ள பிரபலமான இடங்களிலெல்லாம் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. ஏனைய மதத்தவர்களும் வந்தமர்ந்து பார்க்கின்ற எம்மோடு சேர்ந்து உணவுகளை சாப்பிடுகின்ற சிற்றுண்டிகளை எல்லாம் சாப்பிடுகின்ற அழகான கலாச்சாரங்களை இன்று நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள், கண்டிருப்பீர்கள். இதுவெல்லாம் அழகிய முன்மாதிரி. இஸ்லாம் எப்போதும் இந்த பெருநாளினூடாக ஏனைய மதத்தவர்களும் சந்தோஷம் அடைய வேண்டும், அவர்களும் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. அப்படியான ஒரு பெருநாளாகத்தான் இதுவரை நேரமும் கொண்டாடியிருப்பீர்கள். ஏன் இரவிலும் கூட நீங்கள் உங்களது உறவினர்களை சந்திக்க செல்வீர்கள், பொது இடங்களுக்கு செல்வீர்கள். அங்கெல்லாம் பேணுதலாக அழகாக எல்லோரையும் அரவணைத்ததாக உங்களது பெருநாள் நிகழ்வுகளை கொண்டாடுங்கள் என்பதை வேண்டிக் கொள்கின்றேன். நிச்சயமாக எங்களுடைய கொண்டாட்டம் மற்றவர்களுக்கு திண்டாட்டமாக இருந்துவிடக்கூடாது. அந்த விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக அவதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் சந்தோஷமாக இருப்பதிலே அதே போல இஸ்லாம் கூறியிருக்கின்ற வரையறைகளுக்குள்ளே நின்று அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் இல்லையா ஷேக்? அந்த வகையில் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற வரையறைகள் பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசுவோமாக. பெருநாள் கொண்டாடுகின்ற விடயத்தில் இஸ்லாம் எமக்கு தந்திருக்கின்ற வரையறைகளை நாங்கள் இந்த இடத்தில் கலந்துரையாடுவதென்றால், காலையில் இன்று காலை இடம்பெற்ற சம்பவங்கள் தான் ஏனைய சமூகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பகிர்ந்து கொள்கின்றோம். அதிகாலையிலேயே எழுந்ததன் பின்னர் குளித்து நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து அழகானதொரு நிலைமைக்கு வர வேண்டும். அத்தோடு காலையிலேயே ஒரு ஈத்தம்பழமும் அல்லது ஒரு பாலும் ஏதோ ஒன்றை சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு செல்வது தான் இஸ்லாம் நோன்பு பெருநாள் விடயத்தில் கடமையாக்கி இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த 30 நாட்கள் நோன்பு இருந்தோம். எனவே இன்றைய நாள் காலை அதனை தாண்டி அழகான முறையில் ஏதோ ஒரு விதத்தில் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது. பின்னர் தொழுகைக்காக திடலிலோ அல்லது மஸ்ஜிதுகளிலோ கூடி நாங்கள் 2 ரகாத்துகளை தொழுவோம். அத்தோடு ஒரு உரையை செவிமடுப்போம். அவை கட்டாயமான செயற்பாடாக இஸ்லாம் வலியுறுத்தி வைத்திருக்கின்றது. அதன் பின்னர் சமூகங்களோடு எம்மோடு இருக்கின்ற உறவுகளோடு அழகான முறையில் கைலாகு செய்து அவர்களை கட்டி அணைத்து அழகான முறையில் எமது உறவுகளை புதுப்பித்துக் கொள்கின்ற பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற சூழலை நாங்கள் உருவாக்குகின்றோம். அதன் பின்னர் குடும்ப உறவுகளை தரிசிக்கின்ற, காலை உணவுக்காக ஏதோ ஒரு இடத்திலே சந்திக்கின்ற கலாச்சாரங்களை இஸ்லாம் எமக்கு காட்டி தந்திருக்கின்றது. இப்படி ஒரு ஒழுங்கில் இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். பின்னர் ஒவ்வொரு மனிதரும் அவரவருக்கேற்ற விதத்தில் தமது குடும்பங்கள் விரும்பிய விதத்தில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி நிரல்களை ஏற்பாடு செய்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவையெல்லாம் இஸ்லாம் வரவேற்கின்ற சந்தோஷமான தருணங்களாக நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய கொண்டாட்டங்கள் அது கொண்டாட்டமாக இருக்க வேண்டும், அது சந்தோஷம் தருவதாக மகிழ்ச்சி தருவதாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை இல்லாமல் செய்து விடுகின்ற காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. அதில் முக்கியமாக அந்த ஹராம் ஹலால்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரம்புக்குள்ளே வரையறைக்குள்ளே நின்று கொண்டாட வேண்டும். அதே போல சில பயணங்கள் போகலாம், உல்லாசமாக இருக்கலாம், ஆனாலும் எங்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். நீங்கள் பயணிப்பதாக இருந்தாலும் அல்லது உல்லாச பயணங்கள் செல்வதாக இருந்தாலும் சுற்றுப்பயணங்கள் செல்வதாக இருந்தாலும் கூட மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். விபத்துக்கள் போன்ற விடயங்கள் ஏற்படாத வகையிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இறைவனும் உங்களை பாதுகாக்க வேண்டும். காரணம், இன்று இந்த இவ்வாறான கொண்டாட்ட நேரங்களிலே ஷேக் அதிகமான விபத்துக்களும் உயிரிழப்புகளும் சம்பவிக்கின்ற ஒரு காலமாக கூட மாறிவிடுகிறது. குதூகலங்களின் போது கட்டுப்பாடுகளை மறந்துவிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இஸ்லாம் எப்போதும் கட்டுப்பாட்டை விரும்புகின்ற மார்க்கம். அந்த வகையில் நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவதும் மார்க்கம். அது எந்த ஊராக இருந்தாலும் எப்படியான இடமாக இருந்தாலும் நாட்டின் பொது சட்டங்களை மீறுவது என்பது குற்றம். அந்த உணர்வு எமக்குள் வர வேண்டும். அந்த உணர்வு வந்துவிட்டால் நாம் இறைவனுக்கு பயன்படுகின்ற அதே நேரம் நாட்டின் சட்டங்கள் அவற்றை பின்பற்றுவதால் எமக்கு ஏற்படுகின்ற நலவுகள் பற்றி யோசிக்கின்ற அதே நேரம்
நாம் எம்மையும் பாதுகாக்கின்றோம், பிற மனிதர்களையும் பாதுகாக்கின்றோம். அண்மையில் நடந்த சில விபத்துக்களை பார்க்கின்ற போது மனம் மிகவும் வேதனைப்படுகின்றது. எங்களது அவசரத்தினால், எங்களது கட்டுப்பாடற்ற அந்த குணத்தினால் நாங்கள் இன்னும் யாரோ சிலரின் வாழ்க்கையில் விளையாடுகின்றோம், அவர்களது உயிரை போக்குவதற்கு காரணமாக அமைகின்றோம். இவற்றிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வோம். எப்போதும் மனிதனது உயிருக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் சட்டங்கள், அதற்காகத்தான் வரையறைகள். எனவே அவற்றையெல்லாம் பேணி நடந்து கொள்கின்ற ஒரு முஸ்லிமாக நாங்கள் வாழ வேண்டும். ரமதானில் இருந்த கட்டுப்பாடு ஷவ்வாலோடு மறந்துவிடக்கூடாது. ஷவ்வாலுக்கும் அதன் பின்னரும் அந்த கட்டுப்பாடுகள் எப்போதும் இருக்க வேண்டியவை. அதுதான் மார்க்கம் எமக்கு தருகின்ற வழிகாட்டல். ஷைத்தானை கட்டி போடுகின்ற விலங்கிடுகின்ற மாதமாக ரமலான் மாதம் என்று சொல்லுகின்றோம். அந்த ஷைத்தானியத் என்பது எங்கே இருக்கிறது என்பதனை நாங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கின்ற ஷைத்தானியத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுகின்றோம், விலங்கிடுகின்றோம், அடைத்து வைக்கின்றோம். அதனை நோன்பு முடிந்ததும் ஏன் நாங்கள் திறந்து விட வேண்டும், ஏன் நாங்கள் கட்டவிழ்த்து விட வேண்டும்? அந்த கட்டப்பட்ட ஷைத்தான், அடைக்கப்பட்ட ஷைத்தானியத்தை, அந்த தன்மைகளை நாங்கள் எப்பொழுதும் அதை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அல்லது சிறையிடப்பட்ட நிலைமையில் வைப்பதுதான் சிறப்பாக இருக்கும். சில ஊர்களிலே ஷேக் பெருநாள் காலங்களிலே ஒரு பைக்கிலே 3 பேர் 4 பேர் ஹெல்மெட் இல்லாமல் உல்லாசமாக மிக வேகமாக எல்லாம் சொல்லுவார்கள். கேட்டால் இன்று எங்களுக்கு பெருநாள், பாதுகாப்பு படையினரோடு போலீசாரோடு முரண்படுகின்ற நிலைமைகளை கூட நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஷேக் சொன்னது போல சட்டம் என்பது எப்போதும் சட்டம்தான், ஹராம் என்பது எப்போதும் ஹராம் தான். அதை நாங்கள் மிக கவனமாக அவதானமாக பேணிக்கொள்ள வேண்டும். இந்த பெருநாள் காலங்களிலே நபி அவர்கள் வலியுறுத்திய முக்கியமான விடயங்களில் ஒன்று பெருநாள் தர்மம் இல்லையா? அதனையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோமே. பெருநாள் தர்மம் என்ற விடயத்தில் பெருநாளுக்கு முன்னர், அதாவது பிறையை கண்டதிலிருந்து அடுத்த நாள் காலை பெருநாள் கொண்டாடுகின்ற வரைக்கும் உள்ள நேரத்தில் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சதகா இருக்கின்றது. அதற்கு பேர் ஜகாத்துல் ஃபித்ர். அது எப்படி என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தலைக்கு ஒரு ஹக்கை சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும், தேவையுள்ள யாரோ ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஏற்பாடு இஸ்லாம் செய்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், யாரும் எந்த காரணத்தினாலும் பெருநாள் கொண்டாடுவதில் கஷ்டங்களை துன்பங்களை சந்தித்து விடக்கூடாது, பெருநாள் கொண்டாடாமல் தவிர்ந்து விடக்கூடாது. எனவே ஒவ்வொருவரும் அவருக்குரிய தலைக்குரிய ஹக்கை கொடுத்து விடுவதனூடாக இன்னும் யாரோ ஏழை குடும்பம் ஒன்று பெருநாளை கொண்டாடுவதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது. இதனை நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்திருப்பீர்கள். அதே போன்று தான் பெருநாள் முடிந்ததன் பின்னர் இந்த பல மனித உறவுகளை சந்திக்கின்றோம், பல்வேறுபட்ட மனிதர்களோடு சகவாசம் கொள்கின்றோம். இவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அதனை வலியுறுத்தி இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹாது தஹாபு, பரஸ்பரம் அன்பளிப்புகளை கொடுங்கள், அன்பு பாராட்டுங்கள். அன்பு பாராட்டுவதன் ஒரு விளைவு அன்பளிப்புகளை கொடுப்பது. எனவே உங்களால் முடிந்த விதங்களில், உங்களுக்கு ஏற்ற விதத்தில் யார் யாருக்கெல்லாம் அன்பளிப்புகளை கொடுத்து உங்களது உறவை புதுப்பித்துக் கொள்ள முடியுமோ அவற்றை இன்றைய நாள் செய்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். சாலச் சிறந்த ஒரு அமலாக அது கருதப்படும். எனவே அன்பளிப்புகளால் அன்பை பெருக்குகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அதே போல் இன்றைய பெருநாள் தினத்திலும் கூட சில பேர் புத்தாடை இல்லாமல், புதிய உணவு இல்லாமல், நல்ல உணவு இல்லாத நிலைமையில் கூட இருக்கலாம். எனவே நாம் உடுத்தோம், உண்டோம், குடித்தோம் என்று இல்லாமல் கொஞ்சம் சமூகத்திலே பார்க்கலாம் இல்லையா? கொஞ்சம் ஊர்களிலே கொஞ்சம் பார்க்கலாம், யார் என்ன நிலைமையிலே இருக்கிறார்கள், எல்லோரும் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்களா, புத்தாடை அணிந்திருக்கிறார்களா, நல்ல உணவு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா போன்ற விடயங்களை கூட நாங்கள் கொஞ்சம் தேடி பார்த்து அவர்களையும் நாங்கள் எங்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்களிலே இணைத்துக் கொள்வது எங்களுடைய பெருநாள் அர்த்தமுள்ள பெருநாளாக மாறும் என்பதிலே ஐயப்பாடு இல்லை. சரி, நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய பெருநாள் தினத்திலே இந்த சிறப்பு கலந்துரையாடலிலே ஷேக் அகமது யாசிர் அவர்களே, உங்களுடைய பெருநாள் செய்தியாக நீங்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் நீங்கள் முன்வைக்கின்ற செய்தி எதுவாக இருக்கும்? பிஸ்மில்லாஹ். ஒரு செய்தி, நாங்கள் 30 நாட்கள் நோன்பு நோற்றோம், பக்குவமாக எமது வாழ்க்கையின் ஓட்டத்தை அமைத்து கொண்டோம், பல்வேறு பாவங்களிலிருந்து தூரமாக இருந்தோம், மனிதர்களது விடயத்தில், மனிதர்களை கண்ணியப்படுத்துகின்ற விடயத்தில் மிகவும் பேணுதலாக நடந்து கொண்டோம், தவறியேனும் பாவங்கள் பிழைகள் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் சீரியஸாக இருந்தோம். இந்த ஒரு மாத
ட்ரைனிங். இந்த 1 மாத பயிற்சி என்பது ஏனைய 11 மாதங்களுக்குமான பயிற்சி. எனவே நாங்கள் இந்த பயிற்சியை சரியான முறையில் பின்பற்றுகின்றோமா, அதனை நடைமுறைப்படுத்தி இருந்தோமா என்பது அடுத்த 11 மாதங்களில் நாங்கள் எப்படி வாழப் போகின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது. எனவே இந்த பயிற்சியின் விளைவாக அந்த தொடரில் நாங்கள் எமது வாழ்க்கையை பக்குவமாக அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் பாக்கியசாலிகள். இல்லை, மீண்டும் நாங்கள் எமது பழைய வாழ்க்கையை நோக்கி சென்று பாவங்களும் மசிங்கங்களும் குப்பைகளுமாக எமது வாழ்க்கையை நிறைந்து விடுமாக இருந்தால் நாங்கள் துர்ப்பாக்கியசாலிகள். எனவே பெற்ற பயிற்சியை தொடர்கின்ற மனிதர்களாக எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அதுதான் நான் உங்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகின்ற சந்தர்ப்பத்தில், அதுதான் நான் உங்களோடு இந்த ஷவ்வால் சந்தோஷம் நிகழ்வில் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள விரும்பிய செய்தி. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன் அஹ்சனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், உண்மையில் எங்களுடைய தொழுகைகளும் எங்களுடைய வணக்க வழிபாடுகளும் எங்களுடைய நோன்பும் எங்களுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு கணம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். இத்தனை வருடம் நான் தொழுத தொழுகையும் 100 நோன்புகளும் செய்த வணக்க வழிபாடுகளும் எனக்குள்ளே கொண்டு வந்த மாற்றம்தான் என்ன? ஏன் அந்த மாற்றம் வராமல் இருக்கிறது? எங்களுடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் வராத வரை செயல்களிலே மாற்றங்கள் வராது. சரி, நல்லது நேயர்களே, நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு நாங்கள் எப்போதும் வாழ்வோம். இன்றைய இந்த பெருநாள் தினத்தை நல்ல முறையிலே சந்தோஷமான முறையில் கொண்டாடுங்கள், உறவுகளோடு கொண்டாடுங்கள். உங்களோடு யாராவது பகைமை பாராட்டி இருந்தால் அல்லது பகையோடு இருந்தால், விரோத மனப்பான்மையோடு இருந்தால் அவற்றையெல்லாம் மறந்து அவர்களையெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருடனாவது மனக்கசப்போடு இருந்தால் அவர்களை போய் சென்று முசாபஹா செய்து கொள்ளுங்கள். உறவுகளை பலப்படுத்தி கொள்ளுங்கள். காரணம், உறவுகளை துண்டித்து வாழ்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கூட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான இந்த பெருநாள் நாட்களில் நாங்கள் குதூகலமாக உல்லாசமாக பெருநாளை கொண்டாடுவது ஒரு பக்கம் இருக்க, உறவுகளை நாங்கள் சார்ந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னதமான ஒரு பெருநாளாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம். இன்றைய இந்த ஷவ்வால் சந்தோஷம் சிறப்பு நோன்பு பெருநாள் நிகழ்ச்சியிலே வருகை தந்து எங்களோடு கலந்து நல்ல பல விடயங்களை, ஆழமான கனதியான காத்திரமான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்த ஷேக் அஹ்மத் யாசிர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மீண்டும் உங்களுக்கு பெருநாள் நாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். சார், நேயர்கள், இந்த அளவோடு எங்களுடைய இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் எங்களுடைய ஷவ்வால் சந்தோஷம் நோன்பு பெருநாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற போது இன்னும் பல அம்சங்களை நீங்கள் பார்த்து மகிழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, படிப்பினை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.